விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மில்டன் கீன்ஸ் முத்தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த விழாவில் கடல் கடந்தும் மண்ணின் மனத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளின் மத்தியில் சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக உலகத்தில் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெரும் குடியில் சமூகங்களுக்கு சென்று பேசுகின்ற பெரும் வாய்ப்பை தமிழ் தாய் அளித்திருந்த போதும் லண்டனில் இது என் கன்னி பேச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் திரு சரவணன், அன்பு சகோதரர் கிருபா, பிரவீன், லக்ஷ்மி, சுகன்யா, ஹேமா, மணி, மகேஷ், ஜனனி, இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். எங்களுடைய தமிழ் மேடை பயண வாழ்க்கையில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு பேச்சாளர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரும் எங்கள் பேராசான் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம், என் உடன் பிறந்த சகோதரர் நகைச்சுவை நயாகரா திரு மோகன சுந்தரம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல் பரத நாட்டியத்தையும் குட்டி மன்றத்தையும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய நீ கவலைப்பட வேண்டாம், தமிழர்களின் வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்பதனை உறக்க சொல்லி இருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, திரளாக கைத்தட்டி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் என் உயிரினில் கலந்த தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நாங்க பேச ஆரம்பிக்கும் போது சில பேர் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இதுவரைக்கும் எங்களை எதில் பார்த்துருக்கீங்க? போன்ல தானே, இன்னைக்கும் அதிலேயே பார்க்கணும். நேரில் வந்திருக்கோங்களா, ரசிக்கலாங்களா? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடலாம் இல்லையா? இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்து உற்சாகமாக கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் எதை பேசிவிட முடியும் என்று யோசித்தபடி இருக்கிறேன். தமிழ் மிக மிக வலுவான ஒரு மொழி. எவ்வளவோ போர் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திணிக்கப்பட்ட பொழுதும் வாழ்ந்து செழிக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் இருப்பதற்கு காரணம் போகின்ற இடங்களெல்லாம் தமிழையும் நாம் சுமந்து செல்வதுதான், நம் உயிரினில் கலந்து செல்வதுதான். இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தோம் உணவருந்துவதற்காக. அந்த வீட்டிலே நிறைய பெண்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும்
சேர்ந்து உங்களை எனக்கு நிரம்ப பிடிக்கும் என்று சேர்ந்த பொழுது எனக்குள்ளிருந்து பீரிட்டு வந்த ஒரு சொல் ரசூல் கம்ஸ்தேவ் எழுதிய அந்த சொல்லை சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். மொழி எவ்வளவு வலுவானது என்பதற்கான சாட்சி. செத்து கொண்டிருந்தேன். யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள். எழுந்து கொண்டேன். தமிழ் நம்மை வாழ வைக்கின்ற மொழி, நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய மொழி. அந்த மொழியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பிலே, அந்த இனத்திலே என்னை பிறக்க வைத்ததற்காக நான் வணங்குகின்ற வல்ல இறைவனுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள், 1000 கோடி நன்றிகள். பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு உட்பொருளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்லலாம். நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். எதை சொல்லிவிட முடியும் உங்களுக்கு? உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பின்னால், உங்கள் ஒவ்வொரு கைத்தட்டலுக்கு பின்னால் ஏதோ ஒரு சொல்லை நீங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சொல். அந்த சொல்லை தேடித்தான் இவ்வளவு தூரம் நம்முடைய பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிரார்த்தனை, இந்த சிறிய உதடுகளில் இருந்து அந்த ஒற்றை சொல் உதிர்ந்து விட வேண்டும். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் அந்த நீரின், கடல் நீரின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி தாகமாகத்தான் இருக்கிறது. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. எப்பொழுது அந்த துளி சரியாக மேலிருந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி ஆழ் கடலில் இருக்கக்கூடிய சிப்பியின் தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அந்த மழை துளி முத்தாக மாறுகிறது. நாம் எல்லோரும் காத்திருக்கக்கூடிய சொல் அப்படித்தான். சரியான நேரத்தில் வந்து சேருகின்ற பொழுது முத்தாக மாறிவிடுகிறது. பல முத்துக்களை நான் எங்கள் பேராசான் சுகிசிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவிலே கேட்டு பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட சொல், அது சொல்லுவதற்கான வாய்ப்பு. என்னுடைய தகப்பனார் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆறு இருக்குல்ல, ஆறு சில நேரங்களில் வற்றிவிடும். திடீரென்று அது பெருக்கெடுத்து ஓடும். அதே போல் பார்த்தால் குளங்கள் இருக்கும். குளங்கள் வற்றி போகும். கோடை காலம் ஒரு 3 மாதம் 4 மாதத்திற்கு பிறகு மழை பொழியும். மழை பொழிந்து ஒரு 3, 4, 5 நாட்களில் குளத்திலே மீன்கள் நீந்தும். எனக்கு பல நேரங்களில் ஆச்சரியம். வற்றி போன குளம் 5, 6 நாட்களில் மீன் எப்படி நீந்துகிறது? எங்கிருந்து வந்தது அந்த மீன்? வானத்தில் இருந்து மழையில் பொழியப்பட்டதா என்றால் இல்லை. விவசாயிகளிடம் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள். எங்க அப்பா சொல்ற, விவசாயிகளிடத்தில் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள், மீன்கள் தான் செத்து போகும். அந்த மணல் வெளிக்குள் மீன் முட்டைகள் பதுங்கி இருக்கும். அவற்றின் மீது மழை பொழிகின்ற பொழுது அந்த ஒற்றை நீர் துளி அந்த ஒரு முட்டையின் மீது படுகின்ற பொழுது முட்டை உயிர்த்து எழும். அப்படித்தான் சொற்கள். நம்மில் பல பேர் வற்றி போன குளத்திலே ஆழமான மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டை போன்றவர்கள் தான். சரியான சொல் வந்து சேர்கின்ற பொழுது உள்ளிருந்து ஒரு உயிர்ப்பு கிளம்பி வருகிறது. அதை தேடித்தான் நாம் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு வருவதாக நான் கருதுகிறேன். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நாம் போவது அதற்காகத்தான். என்னுடைய அம்மா பல நேரங்களில் எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்க 5 பேரையும் நிறுத்தி அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா அந்த துக்கம்? எங்க வீட்டுக்கு 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை. எனக்கு மாசம் வந்துருவாங்க. 4 பேர்கிட்டையும் மாசம் அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா. என்ன சோகனா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அதுலயும் பெருந்துயர
என்ன தெரியுமா? தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவார். என்ன தேடல் இது? யாருடைய வாயில் இருந்தாவது ஒரு சொல் நம் வாழ்க்கையில் நாம் யார் என்பதனை கண்டுபிடிப்பதற்காக உதவி விடாதா என்கின்ற ஒரு தாகம்தான் என் தாய்க்கு. நான் யோசிக்கிறேன், இந்த ஒரு சில மணித்துளிகளில் நீங்கள் குழந்தைகளோடு, மனைவியோடு, கணவரோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதோ தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சவால்களுக்கான சாவி இதோ இந்த 5-6 விஷயங்களில் வந்து விழுமா என்று பார்க்கிறேன்.